சிவகங்கை அருகே ஆடு திருட வந்ததாக கூறி அண்ணன் தம்பி இருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் வரும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். சிவகங்கை அருகே பாத்தீங்கன்னா ஆடு திருட வந்ததாக கூறி அண்ணன் தம்பி அடித்து கொலை வழக்குல பாத்தீங்கன்னா இதுவரை போலீசார் 13 பேரை கைது பண்ணிருக்காங்க. உடலை வாங்க மறுத்து போலீசாருடன் உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால மருத்துவமனை பகுதியில் பாத்தீங்கன்னா போலீசார் குறித்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை அருகே இருக்கிறதாங்க அந்த கட்டாணிப்பட்டியை சேர்ந்த செல்வ மகன்கள் பாத்தீங்கன்னா மணிகண்டன், சிவசங்கரன் என்ற விக்னேஷ். இவர் கோவையில் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து வந்தாரு. கல்லம்பட்டியில் வசித்து வந்த நிலையில நேற்று முன்தின நள்ளிரவுல பாத்தீங்கன்னா அழகாமநேரில தனியாருக்கு சொந்தமான ஒரு தோப்புல சிலர் தொலைந்து போன மாடு தேடிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில ஆடு மாடு சத்தம் கேட்டதா சொல்லப்படுகிறது. மணிகண்டன் மற்றும் விக்னேஷ் இருவரையும் எடுத்து சத்தம் சென்றவர்கள் கிராம மக்கள் இருவரையும் மடக்கி பிடித்து அடித்திருக்கிறாங்க. இந்த தப்பி விட முயன்ற போது வேகமாக தாக்கியதுல இருவரும் சுருண்டு விழுந்திருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி 2 பேருமே இறந்திருக்காங்க. தகவல் இருந்த சிவகங்கை எஸ்பி ஆஷித் ராவத் சம்பவத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். மேலும் இரட்டை கொலை தொடர்பாக அழகமநேரி கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி, சோமராஜ், பிரபு, தீபக், விக்னேஸ்வரன், தினேஷ் உள்ளிட்ட முதற்கட்டமா 6 பேரை கைது செஞ்சு தொடர் விசாரணைக்கு அப்புறம் வினோத், பிரவீத், அருண்பாண்டி, யுவராஜ், அரவிந்த், மணிகண்டன், சீமான் உள்ளிட்ட 13 பேரை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் சில பேருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இறந்த தகவலோட உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்குள்ள வளைக்க வைப்பிருக்கு. ஆனா உடலை வாங்க மறுத்து போலீசார் கடுவாக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இறந்தரோட சகோதரி சரண்யா என்ன கூட்டிருக்காங்கன்னா, இவங்க 2 பேருமே கறிவிருந்துக்காக ஊர்ல திருவிழா நடக்குது, கறிவிருந்துக்கு தான் வந்தாங்க. கறிவிருந்துல கலந்து கொள்ள வந்தவங்களது அடித்து துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செய்யப்பட்டதுல 13 பேரை மட்டும் விடுத்து வெளிநாடு 3 பேர் தப்பி சென்றிருக்காங்க. அவங்களையும் கைது செய்யணும். கொலைக்கான உண்மையான காரணம் வரும். இந்த ஆடு கோழி திருடுறது பொய்யா வதந்தியை கிளப்புறாங்க. இது காரணம் கிடையாது. உண்மையான காரணம் தெரியணும். எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு வேணும். இப்ப மாவட்ட நிர்வாக சார்பில் இதுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கி உரிய நிவாரணம் எங்களுக்கு வழங்கணும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையில முன்னிறுத்தி அவங்களோட உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போலீசாரோட கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காத்திருக்காங்க. தற்போது போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.